ஃபர்ஸ்ட் பேசிக்கா தமோ குணத்துல நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல பிறக்கிறோம். சோ அந்த குணத்தோட இருக்கும்போது என்ன ஒரு லேசினஸ், போஸ்ட்போன்மெண்ட் பண்றது நம்ம வாழ்க்கையில. எப்பவுமே உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மாதிரி செயல்கள் மட்டுமே செய்வோம். எப்படி ஒரு சின்ன குழந்தை டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்குமோ, அதே மாதிரி நம்ம உடலுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா சாப்பிடுற உணவுக்கு இது மட்டும்தான் வாழ்க்கைன்றது நினைச்சிட்டு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த ஆன்மா இந்த பூமி மேல ஆஹ் பிரயாணம் செஞ்சுட்டே இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 50 இல்ல 100 150 ஜன்மாக்கள் இந்த தமோ குணத்திலேயே இந்த ஆன்மா மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் நடந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சோல் ப்ரோக்ரஸ்ன்றது நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இன்னும் ஒரு 100 150 ஜென்மா இந்த ஆன்மா உடலோட இருக்குது. அங்க என்ன செயல்கள் செய்யும்னா நம்ம பேரு புகழ் நமக்கு தேவை. நம்ம சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும். நான் எல்லா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி என்ன எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க ரஜோகுணத்துல இருப்பாங்க. சோ இதுவும் ஒரு 100 150 ஜென்மா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாத்வீக குணத்துக்கு வர முடியும்.